ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப சிம்பிளாக டேஸ்டான முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கிரேவி செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவு கட் பண்ண தேங்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் துருவின தேங்காவாக இருந்தாலும் அதே அரை கப் அளவு எடுத்துக்கோங்க. இதில் 7 முந்திரியை 2 உடைச்சிட்டு சேர்த்துருக்கோம். கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். இதில் இப்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் விழுத தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் இதை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே 1 இன்ச் அளவு இஞ்சி, ஒரு 5 பல் பூண்டை கல் உரலை தட்டிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குற மாதிரி இருந்தால் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். முட்டை கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தூளோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு 3லேருந்து 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார் கழுவிட்டு ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். தேங்காயோட பச்சை வாசனை எல்லாமே போகணும். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு 4 முட்டையை வேக வச்சுட்டு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த கிரேவியில் ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ்வை லோ ஹீட்லேயே வச்சு 5 நிமிஷம் வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு அந்த முட்டையில் கிரேவி எல்லாமே நல்லாவே அப்சர்வ் ஆகிருக்கும். அவ்வளோதான், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான டேஸ்டான முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்,